பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோலையும் நாமினேஷனை பத்தியும் நாமினேஷனுக்கு சொல்ற காரணத்தால வர்ற பிரச்சனைகளையும் தான் காட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அர்ச்சனா மாயாவுக்கு என்ன காரணம் சொல்லி நாமினேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் வெளியே போற நேரத்துல கூட மாயா அவங்களோட வன்மத்தை கொட்டினாங்க, அதனால நான் மாயாவை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணிருக்காங்க. மாயாவை பொறுத்தளவுல அவளோட முகத்திரையை கிழிச்சா கோவம் வரும்ல, அதனால அவ அர்ச்சனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அடுத்த சீனை பொறுத்தளவுல மாயாவும் பூர்ணிமாவும் கார்டன் ஏரியால உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு அர்ச்சனா வர்றாங்க. அந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அந்த இடத்துல அர்ச்சனா நீங்க தான் ரொம்பவே அன்பானவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த இடத்துல உங்களோட அன்பையும் காணல, உங்களோட கேரையும் காணல அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க. உடனே மாயாவை பொறுத்தளவுல, எனக்கு இந்த வீட்டுல 10 வாரமா என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க விக்ரம அடிக்கும் போதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டா அந்த அளவு பலமா நான் நின்றுருக்கேன். அதாவது விக்ரமுக்கு மாயா சப்போர்ட்டா நின்னாலாம். இதெல்லாம் எங்க போய்ங்க சொல்றது? அதாவது அர்ச்சனா வந்த புதுசுல, லே விக்ரம் உன்னை பொம்மை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காளுகடா, நீ எடுப்பா இருக்கடா, கொஞ்சம் திருந்துடா, ஒழுங்கா உன்னோட கேம் விளையாடுறா, மாயா பூர்ணிமாவோட குள்ளநெறி கூட்டத்துல இருந்து வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி விக்ரமோட குடும்பத்தினர் இப்ப என்ன அட்வைஸ் கொடுத்தாங்களோ அதே அட்வைஸ் தான் அர்ச்சனா அந்த நேரம் விக்ரமுக்கு கொடுத்தாங்க. ஆனா அதை புரிஞ்சிக்காத விக்ரம் என்ன கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா மேல சமகான்ல இருந்தான். அந்த நேரத்துல இந்த மாயாவோட குள்ளநெறி கூட்டம் அர்ச்சனாவுக்கு எதிரா விக்ரம கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. மத்தபடி விக்ரமுக்கு சப்போர்ட்டாலாம் மாயாலாம் எந்த இடத்துலயும் நிக்கவும் இல்ல, பேசவும் கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல மாயா நான் விக்ரமுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரூடா சுத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒண்ணு சொல்றா, அவன் என்ன ரொம்பவே காயப்படுத்திருக்கான், என்னோட வருத்தத்தை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த இடத்துல அர்ச்சனா எனக்கு என்னமோ தப்பா பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே மாயாவை பொறுத்தளவுல, நீங்க இதெல்லாம் சொல்லி எனக்கு மனித அபிமானம் இல்ல, நான் ரொம்பவே ரூடானவ, வன்மத்தோட அலையிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி என்னெல்லாம் நடந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்கானு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாயாவை பொறுத்தளவுல நான் ரொம்பவே நல்லவப்பா, எனக்கு பிடிக்கலன்னா நான் கோவத்தை இப்படிதான் காட்டுவேன் அப்படிங்கிற சொல்றா. உன்னை பொறுத்தளவுல உனக்கெல்லாம் கோவப்படுறதுக்கே தகுதி இல்ல மாயா, நீ அவ்வளவு கேவலமான வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்க. மாமா வேலையை சூப்பரா பண்ற. ஐஷு நிக்சனுக்கு எப்படி மாமா வேலை பார்த்த அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே பூர்ணிமா விஷ்ணுவுக்கும் மாமா வேலை தான் பார்த்த. யாரையாவது கவுக்கணும் வெளியே அனுப்பணும் அப்படின்னா உன்னை பொறுத்தளவுல உறவாடி கெடுக்கிறதுல நீ பெரிய ஆளு. உன்னை எவன் நம்புறானோ அவன் வாழ்க்கையில கெட்டான் அப்படிங்கறதா உண்மை. அந்த வகையில எல்லாரையுமே உறவாடி கெடுக்கிற ஒரு சூனியக்காரி தான் மாயா. இந்த சூனியக்காரியை பொறுத்தளவுல நான் ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் பேசுறத பார்த்தாலே நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லைவ் பொறுத்தளவுல அர்ச்சனா பல இடங்கள்ல அழுதுகிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அர்ச்சனாவை போக சொன்னாங்க, அதுல சில வாக்குவாதங்கள் வருது, அதனால அர்ச்சனா கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதே மாதிரியே ரவினாவை பொறுத்தளவுல, நீங்க வேலை செய்யறதெல்லாம் ஓகே தான், நீங்க வேலை செய்யும் போது ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலையா அடுத்தவங்க கிட்ட சொல்றீங்க, அதுதான் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அர்ச்சனாவை பொறுத்தளவுல எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா தினேஷ் இவங்க 2 பேருக்கும் செட் ஆகவே மாட்டிக்கி மாத்தி மாத்தி வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பூர்ணிமாவை பொறுத்தளவுல பிக் பாஸ் தான் குறை சொல்றாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மத்தவங்களை விட எனக்கு எதிராக சதி பண்ணது அப்படின்னா நீங்க தான், என்னோட கேமையே நீங்க தான் கெடுக்கிறீங்க, நாங்க பண்றதெல்லாம் தப்புன்னா நீங்க எங்களுக்கு பட்ட பேர்லாம் கொடுக்க சொல்லி அதை மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் தலையில மாட்டிக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எனக்கெல்லாம் தவளை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பட்டம் கொடுத்தீங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்கள விட கேமை கெடுக்கிறது பிக் பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மேலேயே குண்ட தூக்கி போடுறா பூர்ணிமா. நீ இப்படியாம சொல்ற, உன்னை வச்சு செய்யறதுக்காக தான் உள்ள வச்சிருக்கோம். அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல மக்கள் திட்டி தீக்கிறதுக்காகவே 3 நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அது நிக்சன், பூர்ணிமா, மாயா, இந்த 3 பேரையும் சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஒரு பெரிய விக்கெட் காலியாக போகுது. ஒன்னு நிக்சன் இல்லனா மாயா, 2 பேரும் ஒன்னா போறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வெளியேறாங்க அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல மாயா, நிக்சன், பூர்ணிமா, ரவினா இந்த 4 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த சீசனோட டைட்டில் வினரா யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.